ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ளவர்களுக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி சார்பாக வீடியோ வாரம் ஒரு வீடியோ போட்டு உங்களுடைய ஆராய்ச்சிக்கு உங்களுடைய ஜோதிடம் சொல்றதுக்கு உதவுற மாதிரி ஒரு ஜாதகம் போடுவோம். அப்ப நாம இன்னைக்கு நாம ஜாதகம் பார்த்து அதுல என்ன சொன்னங்கிறத நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் போடுறோம். இதெல்லாம் யாருக்குன்னா எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடம் சொல்லி கொண்டு வருவர்களும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ளவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி அதை போடுறோம். அந்த வகையில தான் இன்று ஒரு ஜாதகம் போட்டுருக்கோம். இப்ப காலங்கள் பார்க்கணுங்க. ஒரு ஜாதகம் பார்க்கறோம் அப்படின்னா வரோம்னா காலங்கள் வயதெல்லாம் பார்க்கணும். இன்றைய காலங்கள் இன்னைக்கு தேதியில பார்த்துங்க, +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கு, டாக்டரு, மேற்கொண்டு படிப்புக்கு போகக்கூடியவங்க தான் நிறைய ஜாதகம் பார்ப்பாங்க. எங்க பொண்ணு இப்போ +2 முடிச்சிருச்சுங்க, என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது மனசில் நினைச்சு நம்மளோட உணவு கொடுப்பாங்க. நாம் பார்த்து அதை சொல்லணும், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்கு போகும் அப்படின்னு நாம தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு 17, 18, 19 வயசு உள்ள வரைக்கும் கூட, 19 காலேஜ் போகணும். இன்னைக்கு நீட்டை கூட அதை விட்டு மக்களை வளப்படுத்துறாங்க. 15, 17 +2 முடிச்சுட்டு அந்த வருஷம் பரீட்சை எழுதுவாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. 18 பரீட்சை எழுதுவாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. 19 பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி கூட போகலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கா? எடுத்த உடனே +2 முடிச்சுட்டு நீட்டு பரீட்சை எழுதி டாக்டர் ஆயிடுறாங்களா, இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் இன்ஜினியரிங் போய் படிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம தான் ஆராய்ச்சி பார்த்து சொல்லணும். அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆனால் சின்ன வயசுல 19, 18 கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா படிப்பு தான். அதை பார்த்துட்டு நாம சொல்லணும். அதை நிறைய நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை நான் சொல்றேன் பாருங்க. போர்டில் போட்டிருக்கிறோம், காமிச்சிருக்கிறோம். அப்படி தெரியலனா கூட நான் சொல்ல ஒரு ஜாதகம் கட்டம் போட்டு எழுதி வச்சிங்க. 14/2/2007 10:24 AM சேலத்தில் தான் பிறந்திருக்குது. மேச லக்கணம், 4ல் சனி பகவான், 5ல் கேது, 8ல் குரு, 9ல் செவ்வாய், 10ல் சந்திரன், 11ல் சுக்கரன், புதன், ராகு, சூரியன், 12ல் மாறி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம், லக்கணத்துல சுக்கரன், கன்னியில மாந்தி, துலால சூரியன் கேது, தனுசுல செவ்வாய், மகரத்துல குரு, கும்பத்துல புதன், மீனத்துல சனி, மேசத்துல சந்திரன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல சந்திர திசை 7 வருஷம் 6 மாசம் 10 நாள், சந்திரன் 7 வருஷம் 6 மாசம், செவ்வாய் ஒரு 7 14 வருஷம் வரைக்கும் சந்திர திசை செவ்வாய் திசை. அப்ப ராகு திசை 14 வயசுக்கு மேல, ராகு திசை 2 வருஷம் 8 மாசம், 14, 2, 16, 17. இப்ப ராகு திசையில குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. இது ஒரு கணக்கு தான், போர்டில் எழுதிக்குது. நம்ம ஒரு கணக்கா பார்த்து சொல்லணும், அப்படியே பார்த்து சொல்லலாம். இப்ப நம்ம கூட உனக்கு கொடுக்குறாங்க. இப்ப நடக்கிறது ராகு திசை ஓடிட்டு இருக்குது. திசாநாதம் நல்லதா இருக்கணும். அதெல்லாம் பார்த்தா திசாநாதம் நல்லா இருக்கணும். இப்ப இந்த ஜாதகத்துல திசாநாதன் குருவோட கால், குரு 8ல் இருக்குது. 11ஆம் பாவத்தில் உள்ள ராகு 8ஆம் பாவத்தை தொடுது. 8ங்கிறது வெட்டி கட் பண்றது தான் 8ஆம் பாவம். இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் இருக்கிறாங்க, ஒயர் நிறைய கட் பண்ணுவாங்க, டைலரிங்க நிறைய கட் பண்ணுவாங்க, தறிக்கிற வச்சுக்கணும் அவங்க நிறைய கட் பண்ணுவாங்க. 10, 8 சம்மந்தப்பட்ட இந்த கட் பண்ற தொழில். அப்ப நமக்கு ராகு 11ஆம் பாவத்தில் உட்காந்துருக்குது. 2ஆம் அதிபதி போடுகிறாரு, புதன் போடுகிறாரு. அதை வெட்டி கட் பண்ணிடு. என்னத்த படிப்பேன் நான் பார்த்தது, இந்த பொண்ணு சொன்னோம் +2 மார்க் நல்லதா எடுத்திருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா டாக்டருக்கு படிக்கக்கூடிய படிப்பு நீட்டுக்கு பரிச்சை எழுதுங்களா, பரிச்சை எழுதுனா முதல்ல ஃபெயில், 2வது ஃபெயில் ஆயிரும், 3வது தரம் பாஸ் எழுதி டாக்டர் படிக்குமாண்ணா. அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணோட அம்மா சொல்லிட்டாங்க, எங்க பொண்ணு +2 முடிச்சுட்டு அந்த வருஷம் பரிச்சை எழுதிருச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, 2வது வருஷம் பரிச்சை எழுதி ஃபெயில் ஆயிடுச்சிங்க. அது நீட்டை தான் படிக்கணும் உட்காந்துட்டு இருக்குது. நீட்டு படிக்குமா, டாக்டருக்கு போகுமா, இல்லை வேற இன்ஜினியரிங் போகுமா? அம்மா
9, 10, 11, 12 வரைக்கும் கிரகம் நல்லா இருக்குது. 3வது தரம் நீட்டு பரீட்சை எழுதி பாஸ் ஆகி டாக்டர் வேலைக்கு போயிருமான்னு விட்டேன், டாக்டர் படிக்குமான்னு விட்டேன். அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படின்னா சாமி பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் அக்கறை எடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் பொறுப்பை எடுத்து சொல்லுங்க. ஆமா, பெத்த மனசு கொஞ்சம் பதவி தான் செய்யும். அதை நாம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லணும். அதுக்குன்னு நம்ம அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி படிச்சிடணும், டாக்டர் படிச்சிடணும் அப்படின்னு சந்தோஷப்படுத்துன்னு சொல்லக்கூடாது. சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும். நம்ம இருக்குதான்னு பார்த்துக்கணும். 9ல செவ்வாய் உட்கார்ந்த கால் சூரியன் கால். அப்போ 9ஆம் பாவம் 10ஆம் பாவத்துல சூரியன் செவ்வாய் தொடர்பு வருதான்னு பார்த்துக்கிட்டோம். ஒரு ரைட்டு 10 வருது. 9ல செவ்வாய் சூரியன்கால், 10ல சந்திரன்கால், 11ல சூரியன் செவ்வாய்க்கால். அந்த ராகு குருவோட கால் 12. அப்ப சூரியன் செவ்வாய் 10, ராகு 12ஆம் தேதி தொடர்பு வந்துருச்சு. ஆனா டாக்டர் படிக்கணும். எடுத்த உடனே +2 முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அந்த வருஷமே பாஸ் பண்ணி போயிருக்கலாமே. மெடிக்கலுக்கு நல்லா இருக்குது, டாக்டர் படிக்கிறது நல்லா இருக்குது, போயிருக்கலாமே. ஏன் போகாது. ஏன்னு கேட்டா, நல்லா ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஜோதிடம் கற்றுக்கொண்டு சரி, ஜோதிடம் ஆர்வலர்கள் பிரியமா பார்ப்பாங்க. அவங்க எல்லா வேலையும் பிசினஸ்ல இருப்பாங்க, அவங்க கூட பார்ப்பாங்க. அது கூட அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, 2ஆம் பாவம் தான் வாக்குஸ்தானம், படிப்பு. வாக்காரகன் புதன். 2ஆம் அதிபதியும் வாக்குஸ்தானாதிபதிய புதனும் 3ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இந்த மேசம் இருக்கிறதுக்கு 3 காரணம் சொன்ன வீடு சொன்னோம்ல. 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, புதன், சுக்கரன், 2 கிரகம் ஆயிடுச்சு. இந்த 2 பேரும் நல்லா இருக்கிறாங்கன்னு பாருங்க. சுக்கரன் 2ஆம் அதிபதி, வாக்குஸ்தானாதிபதி சுக்கரன். கல்விக்காரகன் புதன், பரிச்சைங்கிறது புதன், 3ஆம் பாவம், அதுவும் புதன் தான். சுக்கரன் 11ஆம் பாவத்துல, பூரட்டாதி 3ஆம் பாவம், 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8க்கு போச்சு. 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி புதன், ராகு குருக்கால், குரு 8க்கு போச்சு. 2ஆம் இடம் 3ஆம் இடம் பரீட்சை எழுதக்கூடிய பாவம் 3ஆம் பாவம், படிக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம், 2மே 8க்கு போயிடுச்சு. ஆனா இந்த கர்மம் டாக்டர் தான் படிக்கணும்னு இருக்குது. ஆனா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 8க்கு போனா வெட்டி கட் பண்ணி விடணும் இல்லையா? அதனாலதான் இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் பரீட்சை தோல்வி அடைஞ்சிருச்சு, 2வது பரீட்சை தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த குரு யாரோட காலில் இருக்கிறார்? அந்த குரு புதன் கால், புதன் 11. அப்ப 3வது தரம் பரீட்சை பாஸ் ஆகி இந்த பொண்ணு டாக்டர் படிக்க போகும். கர்மா இப்படி இருந்தா தான் சொல்லணும். அப்படி இல்லாம வந்தவங்களோட மனசு சந்தோஷப்படுறதுக்கு உங்களை டாக்டர் படிக்கும் அப்படின்னு பொதுவா சொல்லக்கூடாது. கர்மா இருக்குதா? நீங்க டாக்டர் நல்லா படிக்கீங்க, டாக்டர் சேர்த்துக்கலாம்னு சொன்னா 2 வருஷம் நீட்டு பரீட்சை எழுதி ஃபெயில் அடிச்சு என்ன காரணம் கேட்பாங்க. அந்த நீட்டு பரீட்சை எழுதுறதுக்கு 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். டாக்டர் ஆகணும்னா 9, 10, 11, 12 ராகு குரு தொடர்பு இருக்கணும். இப்படி தொடர்பு இருந்து இந்த 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி பிறந்த திரிகோணத்துல இருந்தா +2 பரீட்சை எழுதும் போத நீட்டுக்கும் படிச்சிருக்கோம். +2 முடிச்ச உடனே நீட்டு பரீட்சை வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வருஷமே நீட்ல பாஸ் பண்ணிவிடும், டாக்டர் போயிடும். இந்த ஜாதகம் டாக்டர் ஆயிருக்கலாம் முதல்ல. எப்படின்னா, இந்த குரு துலான்லயோ தனுசுலையோ இருந்திருந்தால் இந்த பொண்ணு +2 முடிச்ச உடனே அது அந்த வருஷமே நீட் பரீட்சை எழுதி டாக்டர் ஆயிருக்கு. 2 வருஷம் நீட்டு பரீட்சை எழுதி ஃபெயில் ஆயிடுச்சு. காரணம் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 8 தொட்டு போயிடுச்சு. அப்ப கட் பண்ணிவிடும், கட் பண்ணிடுச்சு. இந்த பொண்ணு 2 வருஷம் நீட்டு பரீட்சை எழுதி ஃபெயில் ஆயிடுச்சுல்ல. ஃபெயில்லாம் ஆகல, மார்க்கும் நல்ல மார்க் எடுத்தது. ஆனா அந்த கவர்மெண்ட் நிர்ணயிச்ச மார்க் எடுக்க முடியல.
படிக்குது. இந்த பொண்ணு போய் நல்லா படிக்குது. நீட்லேயும் படிக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் இடம், ப்ளஸ் டூலையும் ஃபர்ஸ்ட் இடம். ஆனால் நீட் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியல. காரணம் கிரகம் தான். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி, 2ஆம் இடம் படிப்பு, 3ஆம் இடம் எழுத்து வேலை, ரெண்டையும் மனசுல வச்சுக்கிறது சந்திரன். 4ஆம் பாவமும் சந்திரனும், 5ஆம் பாவம் அறிவு, குரு அறிவுக்காரகன். இவங்கெல்லாம் துணை புரிஞ்சு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட். ப்ளஸ் டூ பரீட்சை எழுதும் போது நீட் படிச்சுட்டு இருப்பாங்க. ப்ளஸ் டூ முடிச்ச உடனே நீட் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள போந்துருவாங்க டாக்டருக்கு. 2ஆம் பாவம் கிடக்கூடாது, 3ஆம் பாவம் கிடக்கூடாது. கிடக்கூடாதுன்னா 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8 12க்கு போகக்கூடாது, 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8 12க்கு போகக்கூடாது. இப்ப இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல 2ஆம் அதிபதி சுக்கிரன் குருக்கால் குரு 8ல, 3ஆம் அதிபதி புதன் ராகு குருக்கால் குரு 8ல, 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தோட்டத்தினாலதான் இந்த பொண்ணு பாவம். நல்ல தெளிவா படிக்கக்கூடிய பொண்ணு பரீட்சை எழுதி ஃபெயில் ஆயிடுச்சு. நெட்ல 2 தரம். 3ஆவது தரம் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிரும்னா ஆயிரம். ஏன்னு கேட்டா 8ஆம் பாவத்தில் உள்ள குரு புதங்கால், புதன் 11 வந்துட்டார். இப்ப 3ஆவது முறை பாஸ் எழுதி பாஸ் ஆயிடும். இப்படி ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி வந்தவங்கிட்ட ப்ளஸ் 2 முடிச்சிருச்சு உங்க பொண்ணு, இந்த குரு 9லயும் 7லயும் இருந்திருந்தா ப்ளஸ் 2 முடிச்ச உடனே நீட்டு ஃபர்ஸ்ட் வருஷமே எழுதி டாக்டர் படிக்க போயிருந்து நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்துருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு ஃபெயிலானதுனால தான் நம்மளோட ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன் எங்க பிள்ளை நீட்ல பரீட்சை எழுதி பாஸ் ஆக முடியல, அதுக்கு என்னன்னு நம்ம கிட்ட விளக்கம் கேட்க வராங்க. அவங்களே நமக்கு ஒரு படிப்பினை. இப்போ குரு நல்லா இருந்தால் அது பட்டு போயிருக்கோம்ல, படிச்சிருக்க மாட்டாங்க. நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பிள்ளை 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நின்ற 8க்கு போச்சு, பரீட்சை எழுதி ஃபெயில் ஆயிடுச்சு, நாம கண்டுபிடிக்கணும்ல. அப்ப இந்த ஜாதகம் ஒரு படிப்பினை தானே. நமக்கு பாதிக்கப்பட்ட ஜாதகம் தான் நமக்கு படிப்பினை கொடுக்கும். நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கிறேன். கோயம்புத்தூர்காரர் அவங்க கூட பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு ஜாதகம் ரிஸ்பல் லக்கணம், 2ஆம் அதிபதி புதன் 9ல, அவர் நின்ற வச்சுட்டாரு 8க்கு போச்சு, அவர் நின்ற வச்சுட்டாரு 3-8 12க்கு போச்சு. ப்ளஸ் 2ல ஃபெயில் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆமா நாங்க இந்த காலத்துல ஜோசைட் பண்ண போடிச்சானா, ஆமாங்க 3 நாளைக்கு நம்ம மருந்து கொடுத்துருச்சுன்னு சொன்னாங்க கோயம்புத்தூர்காரர். அவங்களை ஜாதகம் பார்த்து இப்படி சொன்னா அவங்களோட பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் அந்த உள்ள போய் இறங்கி தோச்சின்னு சொல்லணும். அப்ப 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பலம் பெற்று இருந்தா தான் 12வது பாஸ் எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, பரீட்சை எழுதுவாங்க, நீட்டுக்கு எழுதட்டும், மற்ற எல்லா கோர்ஸையும் பரீட்சை பாஸ் பண்ணி போவாங்க. 2ஆம் இடம் 3ஆம் இடம் பலம் கெட்டு போயிட்டா பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு கர்ம என்னவா இருக்குது பார்க்கணும். 10ஆம் பாவம் யாரோட தொடர்பு கொள்ளுது? அந்த 10ஆம் பாவம் மருத்துவத்துறைக்கு தொடர்பு கொள்ளுதா? 10ஆம் பாவம் இன்ஜினியரிங் தொடர்பு கொள்ளுதா? 10ஆம் பாவம் அக்ரிகல்ச்சர் தொடர்பு கொள்ளுதா? 10ஆம் பாவம் டெக்ஸ்டைல்ஸ் தொடர்பு கொள்ளுதா? இதை நாம பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். 10ஆம் பாவம் சூரியன் செவ்வாய் ராகு 12ஆம் அதிபதி தொடர்பு கொண்டா டாக்டர். 10ஆம் பாவத்தின் அதிபதி 10ஆம் பாவத்தை உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனியோட தொடர்பு கொள்ளுதா? இன்ஜினியரிங் போவாங்க. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திரனோட தொடர்பு கொள்ளுதா? அக்ரிகல்ச்சருக்கு போவாங்க. 10ஆம் பாவாதிபதி புதன் கேது சுக்கரனோட தொடர்பு கொள்ளுதா? டெக்ஸ்டைல் தொடர்பு கொண்டு போவாங்க. 10ஆம் அதிபதி சந்திரனோட தொடர்பு கொண்டு 2, 10 தொடர்பு கொண்டா உணவுத்துறை கூட போவாங்க. இப்ப 10ஆம் பாவத்துல தான் அவர் என்ன தொழிலுக்காக படிக்கிறாங்கிறது நிர்ணயிக்கிறது 10ஆம் பாவம் தான். இப்ப அந்த மாதிரி துறைக்கு தான் போக முடியும். அப்ப 10ஆம் பாவத்துல சனி செவ்வாய் ராகு எல்லாம் தொடர்பு கொண்டதுன்னா சிவில் இன்ஜினியரிங் போயிடுவாங்க. ஏன்னா பூமி
செவ்வாய் பூமி, ராகு வந்து கல். அப்ப சிவில் கட்டடம் செய்ய போயிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நாம 10ஆம் பாவம் எதை தொடர்பு கொள்ளுதோ அதை வச்சுதான் அவங்க அந்த தொழில் கல்வியை படிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஆராய்ச்சிக்கு முதல்ல 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பலமா இருக்கணும். எந்த ஜாதகத்துல பாருங்க, நமக்கு ஒரு படிப்புனா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நமக்கு 8ஆம் பாவத்தை தொட்டதால் +2 முடிச்சுட்டு நீட் எழுதும்போது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு இது ஒரு படிப்பனை. ஒரு கால் அந்த 2ஆம் அதிபதி சுக்கிரனும் 3ஆம் அதிபதி புதனும் குருவோட காலம் தொடர்பு பண்றாங்க. குரு கேந்திர திரிகோணத்துல இருந்தா அது பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிருக்கும். நம்ம கிட்ட ஜாதகம் வரமாட்டாங்க, நமக்கு படிப்பனை தராது. அது பாஸ் பண்ணி நல்லா போனீங்க, படிப்பனை தர மாட்டாங்க. அது மாதிரி ஃபெயிலானீங்க தான் நம்மகிட்ட வந்து நமக்கு ஒரு படிப்பனை, அவங்களுக்கு ஒரு படிப்பனை நம்ம சொல்லி கொடுத்துறோம். இந்த மாரி ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாரி தான் படிப்பு. எந்த 10ஆம் பாவத்தினுடைய கிரகம் யாரை தொடர்பு கொள்றாங்களோ அந்த அந்த துறையில தான் தொழில் அமையும். தொழில் கல்வி படிப்பாங்க. ரைட். அடுத்தது எக்காந்து கொண்டு ஆணவ பெண்ணம் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறோம். அவர் நின்ற நட்சத்திரம் கேந்திர திரிகோணம் இருக்கணும். நல்லா படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் +2 முடிச்சோன்னா இன்ஜினியர் டாக்டர் போவாங்க. 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை அற்புதமா இருக்கும். நல்லா படிப்பாங்க. நினைச்ச கோர்ஸ் எடுப்பாங்க. 10ஆம் பாவத்துல என்ன சொல்றது அதை எடுத்துக்குவாங்க. தடை இருக்காது. பரீட்சையில் தடை இருக்காது, பேச்சல் தடை இருக்காது, எழுத்துல தடை இருக்காது. சரி, நம்ம உதாரணமா அப்படி சொல்லிவிடலாங்க. மேச லக்கணம் நாங்க பார்த்து ஜாதகத்தில் சொல்ல பாருங்க. மேச லக்கணம் 2ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல, 3ஆம் அதிபதி புதன் 2ல. அது 2, 3 பரிவர்த்தனை. அவங்க உள்ள நின்ற நட்சத்திரம் கேந்திரம் தெரியும். அந்தல அவன் பாடு ஒன்னாவது வந்து காலேஜ் பண்ண போயிட்டே தான். அவனுடைய கர்ம 10ஆம் பாவத்துல என்ன கரண்ட் தோணும் அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை ஆகலாம். இப்ப மேச லக்கணமா இருந்து 3ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு லக்கணத்துல பரணி காரணம், பரணி 1ஆம் பாவத்துல. அப்ப சுக்கிரன் ஆயிலே நட்சத்திரத்துல, அப்ப வீடு பெரிய நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை இந்த மாதிரி பார்த்துருங்க. மேச லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை. அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி புதனும் 3ஆம் அதிபதி சந்திரனும் வீடு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. ரிஷப லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் ஆயிலை நட்சத்திரத்துல, அந்த 2ஆம் அதிபதி லக்கணத்துல ரோக நட்சத்திரத்துல, அதை 2, 3 பரிவர்த்தனை டாப்பா பிடிப்பாங்க. அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் தெய்வம் லக்கணம். இப்படி நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் 10ஆம் பாவம் எந்த காரணத்தை தொட்டு அந்த படிப்புக்கு போனாலும் அவங்க நின்ற நட்சத்திராதிபதி 6 கண்டுக்கு போகணும். இதை நல்லா உன்னிப்பா பார்த்துருங்க. உன்னிப்பா பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். 6 கண்டுக்கு போனா அந்த பரீட்சைக்கு பாஸா ஃபெயில் ஆயிடுவாங்க, பாஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நின்ற நட்சத்திரம் வெளிச்சத்துக்கு மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்துடும். இந்த பிள்ளை ஜாதகமே வெளிச்சத்துக்கு வந்துடணும். 2ஆம் அதிபதி சுக்கிரனும் புதனும் குருக்கால், குரு 8ல, குரு 14 வந்துருச்சு, 11 வந்துருச்சு. இந்த மாதிரி ஏன் மேல வந்துருச்சா? அந்த குரு நின்ற நட்சத்திரம் 6 கண்டுக்கு போனா எந்த பரீட்சையிலையும் பாஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா பரீட்சையிலையும் பாஸ் ஆகி ஃபெயில் ஆகிட்டா அந்த நேரத்துல தான் அவங்க சூசைட் அட்டென்ட் பண்ண பார்ப்பாங்க. அது 8ஆம் பாவத்தில் உள்ள கிரகம், அது 6, 8 கண்டுக்கு போனச்சுன்னா இதுதான் சூசைட், இப்படி போயிடுவாங்க. அதனால 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பரிவர்த்தனை பெற்றாலும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8 கண்டுக்கு போகக்கூடாது. அதை பார்த்துக்கணும். நம்ம மேச லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கு சொல்லிட்டோம். மிதுன லக்கணத்துக்கு பார்த்துங்க. 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி ராஜா ராணி பரிவர்த்தனை, சந்திரன் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றுட்டா டாப்பா பிடிப்பாங்க. கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சூரியனும் புதனும் பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை ரொம்ப டாப்பு. அவர் நின்ற நட்சத்திராதி கேந்திரம் திரிகோணம் இருந்தா எல்கேஜில இருந்து டிகிரி முடிஞ்ச வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. சல்லு போயிட்டே இருப்பாங்க.
நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வீட்டு 12 பாவத்துக்கும் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை பார்க்கணும். நம்ம சொன்னோம் 10ஆம் பாவம் யாரோட தொடர்பு கொள்ளுதோ அந்த படிப்பு அந்த வேலைக்காக படிப்பாங்க. அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் பருவத்துல பயிர் பண்ற காலம். இப்ப 6வது மாசம் 5வது மாசம் 7வது மாசம் நம்ம ஜாதகம் பார்க்கறோம்னா 12வது முடிச்சிருக்குதா 10வது முடிச்சிருக்குதா படிப்பு வந்திருக்கிறாங்களா அவங்களுடைய கர்மா என்ன சொல்லுது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நாம சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உள்ளது உள்ளபடி பார்த்த மாதிரி சொல்லணும். சுகநாடி இலக்கம் மாதிரி சொல்லணும். வந்துட்டாங்க ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்க, அவங்க மனசு போகக்கூடாது. நல்லா படிக்குமா, இந்த வருஷம் பாஸ் ஆயிருமா, டாக்டர் படிச்சிருமா, இன்ஜினியரிங் படிச்சுமா, அப்படி பொதுவாக சொல்லக்கூடாது. உள்ள இறங்கி டீப்பா ஆய்வு பண்ணி அந்த மாதிரி ஆரம்பிச்சு கர்மா என்ன சொல்லுது, எதனால தடைப்பட்டு இருக்குது, தடை இல்லை நேட்டா போயிட்டு இருக்குதா, இப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது. எப்போதுமே ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி நின்று நட்சத்திராதிபதி யாருன்னு பாருங்க, 3ஆம் அதிபதி நின்று நட்சத்திராதிபதி யாருன்னு பாருங்க. இதுதான் படிப்பு உதவும். 2ஆம் இடம் பேச்சு படிக்கிறது, 3ஆம் எழுத்து வேலை பரிச்சை எழுதுறோம்ல அதெல்லாம். 2, 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போகாம இருக்கணும். 2, 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்துல 10ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு 10ஆம் அதிபதி சூரியன் செவ்வாய் ராகு 12ஆம் அதிபதி தொடர்பு கொண்டா நீட்ல பாஸ் பண்ணி ஃப்ரீ கோட்டால படிப்பாங்க, டாக்டர் ஆவாங்க. அழகா இந்த மாதிரி எடுத்து சொல்லலாம். 10ஆம் பாவம் தான் தொழிற்கல்வி. இந்த 10ஆம் பாவாதிபதி யாரோட தொடர்பு இருக்குதோ அவங்கள வச்சுதான் என்ன தொழில் படிப்பாங்கிறது நம்ம தெளிவா எடுத்து சொல்லலாம். ஒண்ணு எடுக்காதீங்க. 10ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, அந்த கிரகம் யாரால தொடுது அந்தந்த காரகத்துவத்தோட படிப்பாங்க. டாக்டர் படிக்கணும்னா நம்ம சொல்லிக்கிறோம் 10ஆம் அதிபதி சூரியன் செவ்வாய் 12ஆம் அதிபதி ராகு சம்பந்தப்பட்ட டாக்டர். 10ஆம் அதிபதி சூரியன் செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட 10ஆம் அதிபதியோடு சனி செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங். 10ஆம் அதிபதி சந்திரனோடு சம்பந்தப்பட்டு சுக்கரன் சம்பந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் உணவு. இப்படி போவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. நிறைய 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகத்தோடு என்னென்ன தொடர்பு கிரகம் இருக்குது அந்த படிப்பை நல்ல தெளிவு ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். அதுவுமே சொல்லிக்கலாம். அதுதான் சுகர்நாடி விளக்கவா சொல்லும். இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க. MKS அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ள நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட விஜயன் சொல்வது என்னவென்றால், தெளிவா வீடியோ பாருங்க, உருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவா சோசியல் எடுத்தார் அழகா படிப்புக்கு தொழிலுக்கு எல்லாத்துக்கும் MKS அஸ்ட்ரோடி பார்த்து சோசியம் கற்றுன்னு சொல்லலாம். அதனால அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.